ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சிஎஸ்கேல சர்ஃப்ராஸ் கானை எதுக்காக டீமில் எடுத்திருக்காங்க, அவருக்கு ஒரு புது ரோல் இருக்கா, சிஎஸ்கேவோட இந்த வருஷம் புது வெப்பனே சர்ஃப்ராஸ் கான் தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி முழுசாக பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த மார்ச் 22 வந்துருச்சு. அதாவது நான் என்னத்தை பற்றி சொல்கிறேன்னா, ரோர் 2026 இந்த வருஷம் சிஎஸ்கே முதலாக ரோர் 26 நடத்துகிறாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. பார்ப்போம் என்னென்னலாம் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரைனிங் செக்ஷன் இருக்கும், தோனி பேசுவார், அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது முன்னாடி ஆர்சிபி நடத்தியிருக்காங்க, அது இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் நடத்துவாங்க. இந்த வருஷம் நம்ம சென்னையை நடத்துகிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதோட லைவ் பார்த்திங்கன்னா ஒன்று யூடியூப்பில் இருக்கும், அப்படி இல்லைனா சிஎஸ்கே அஃபிஷியல் ஆப்பில் இருக்கும். இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பார்ப்போம் என்னென்ன மாதிரி இந்த வருஷம் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அடுத்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் பார்த்திங்கன்னா, பிரேவிஸ் கிளம்பிட்டார். பிரேவிஸ் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து சென்னை வந்துட்டுருக்காரு. அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட அவர் சென்னையை லேண்ட் ஆகிருப்பார். பார்ப்போம் பிரேவிஸ் இந்த வருஷம் எந்த மாதிரி விளாட்றாரு அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன், அவர் நெட்ஸில் போட்டு பொழந்து எடுக்கிறாரு. T20 வேர்ல்ட் கப்பில் எந்த ஃபார்மில் இருந்தாரோ அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாரு சஞ்சு சாம்சன். T20 வேர்ல்ட் கப்பில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினார். ஐபிஎல்லில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்க முடியுமா? நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன் இந்த வருஷம் ஆரஞ்சு கேப் வின் பண்ணுவாரா? நீங்கள் அவர் வின் பண்ணுவார்னு நினச்சா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, நேத்தன் எலிஸை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறா? ஃபஸ்ட்டு யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறான்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல ஒரு நியூ பால் பவுலர். ஆனால் அவர் நேத்தன் எலிஸை ரீப்ளேஸ் பண்ணுவாரான்னு கேட்டால் என்னால் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் ஒரு டெத் பவுலர், இவர் நியூ பால் பவுலர். இவருக்கு வேறு ஸ்கில்லு, அவருக்கு வேறு ஸ்கில்லு. அது இல்லாமல் நம்ம சென்னையில் வேறு நிறைய நியூ பால் பவுலர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே நியூ பால் பவுலர்ஸ் தான், டெத் பவுலர் யாருமே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன கேட்பேன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் வேணாம். அதுக்கு பதிலாக பார்ட்மேன், அவர் நம்ம சென்னைக்கு அதர் ஃப்ரான்ச்சைஸிலாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சூப்பராக விளாட்றாரு. XI20லாம் பயங்கரமாக விளாட்றாரு. வேர்ல்டு கப்லேயே கூட சான்ஸ் அவருக்கு கிடைக்கல, ஆனால் அவரும் நல்ல பிளேயர். நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் பதிலாக பார்ட்மேன் விளாட்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க மெயின் மேட்ருக்கு வரலாம். சர்ஃப்ராஸ் கான். இப்போ சிஎஸ்கே வருஷம் அவங்க ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஜெயிச்ச வருஷம்லாம் அவங்க ப்ளே ஆஃப்ஸ், இன்னும் லீக் மேட்சஸில் முக்கியமான மேட்சஸில் ஒரு புதுசாக ஒரு பிளேயரை உள்ளே இறக்குவாங்க. எக்ஸாம்பிள் ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு, அந்த மாதிரி பிளேயர்ஸை. இப்போ சர்ஃப்ராஸ் கானே அவங்க அதுக்காக தான் எடுத்திருக்காங்களா? ஏன்னா சர்ஃப்ராஸ் கானே டீமில் எந்த இடத்துல வேணாலும் பேட்டிங் ஆட முடியும். 1லேருந்து 8 வரைக்கும் அவர் எந்த இடத்துல நினச்சாலும் பேட்டிங் ஆட முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, சர்ஃப்ராஸ் கானை அவங்க இந்த வருஷமும் அந்த மாதிரி ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் டீமில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சர்ஃப்ராஸ் கானை அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எல்லா மேட்சஸும் விளாட வைப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி மெயின் மேட்சஸில் மட்டும் விளாட வைப்பாங்களா? நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிங்க, நிறையா பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.